ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயாவது நமக்கு லேசியாக இருக்குது பட் டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு எண்ணெயில் வதங்கினா அதோட அரோமா அண்ட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்காக நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணால் கிரேவி நல்லா திக்காக வரும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தனி மிளகாய் தூள் வேணும் அப்படின்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நீங்கள் எப்போவும் கிரேவி இல்லை குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா போட்டதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போது நான் முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இங்கே நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டால் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.